இப்ப என்னோட ஒரே குறிக்கோள் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுறது மட்டும்தான். ராதாவையும் மிஸ்டர் விஸ்வநாதனையும் சேர்த்து வைக்க என்னால் ஆன முயற்சியை நான் செய்வேன். இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது கூட உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான். அன்னைக்கு வைஜெயந்தியை நான் பார்க்க போனதும் அதுக்காகத்தான். நீங்க என்ன உங்க மகளா ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா நான் உங்க மகங்கிறது உண்மைதானே? உங்க பேரை காப்பாத்துற மாதிரி உங்க மகளா நல்லபடியா நான் வாழ்ந்து காட்டுவேன். நான் வச்சிடுறேன். என்ன வாங்க? அவ நல்லவளா திருந்திட்டாளாம். பண்ணுன பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட என்கிட்ட மன்னிப்பு கேட்க போன் பண்ணாளாம். இல்லைங்க, அவ சாதாரண ஆளு கிடையாது, விஷ வித்து. அவளாவது திருந்துறதாவது ஏதோ பெரிய சதி வேலை பண்றான்னு நினைக்கிறேன். நம்ம யாருமே அதுல மாட்டிக்க கூடாதுங்க. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்பா, என்னப்பா உங்க மாப்பிள்ளை கிட்ட பணம் கொடுத்தீங்களா? ஏன் அவர் வாங்கலையா? எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? இங்க வந்த ஆறுமுகம் நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. அப்புறம் வேற ஒன்னும் சொன்னாரு. விசு சார் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பள கம்பெனில நான் யார் யாருக்கோ வேலை கொடுக்கறேன், விசு சாருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க கூடாதான்னு கேட்டாரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? தன்னோட சீனியர் ஆபீசர் இவ்ளோ கஷ்டப்படுறாரேன்னு பாவம் அவரோட ஆதங்கத்தை சொன்னாரு. அது சரியா வராதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா உங்க மாப்பிள்ள கஷ்டப்படுறாருன்னு நீங்க பணத்தை கொண்டு போய் கொடுத்தா அவர் வாங்கிக்க மாட்டாருன்னு உங்களுக்கு கூடவா தெரியாது? தெரியுமா, மனசு கேட்கல போனேன். மாப்பிள்ள வாங்கிக்க மாட்டாருன்னு தெரியும். அவருக்கு தெரியாம அவர் 2 துரையிட்ட கொடுக்கலாம்னு போனேன். அந்த நேரத்துல மாப்பிள்ளையே வந்து நின்னாரு.
என்ன பண்றீங்க, பணம் எல்லாம் கொடுக்காதீங்க, நான் வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. கஷ்டப்படுறாருன்னு தெரியும், உதவி பண்ணாம எப்படி வேடிக்கை பார்க்கறது? கொடுக்கலான்னு போனேன், மறுக்கிறாரு. என்ன பண்றது? அந்த பொண்ணு அனுஷாட்ட இருந்து பிரிஞ்சு வந்த அப்புறம் தெரிஞ்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவளை பிரிஞ்சிட்டாரு. ஆனா நாம எதிர்பார்த்தபடி அவர் நல்ல நிலைமைக்கு வரல, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு. ஆனா என் பொண்ணுக்கு பேத்திக்கு நீ பண்ண பாவத்துக்கு நல்லா வேணும்டான்னு பழிக்கு பழி வாங்குற மாதிரி நல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியலம்மா. அவர் படுற கஷ்டத்தை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. சரிப்பா, அதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? இதோ நீங்க பணத்தை கொண்டு போனீங்க, அந்த பணத்தை வாங்கிக்க அவரோட தன்மானம் எப்படிப்பா இடம் கொடுக்கும்? இதுக்கு என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? மாப்பிள்ளையோட குற்ற உணர்ச்சி அவரை தடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்? செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்திட்டதுனால. இந்த நிலைமையில அவர் கஷ்டப்படும் போது பரிதாபப்பட்டு நம்ம உதவி செய்ய போலேன்னா அவர் பண்ணினாரே பாவம், அதே மாதிரி அந்த பாவத்தை நாம பண்ண மாதிரி ஆயிராது. சரிப்பா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்னு தான் கேக்குறேன். புரியல இல்லம்மா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல இல்ல? எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட கேட்டாச்சுமா, சம்மதி ஐயாவே உங்ககிட்ட இதை பத்தி பேசியிருக்காரு. உன் பொண்ணும் தினம் தவியா தவிக்கிற, அதை நீ பாத்துக்கிட்டு தான் இருக்கிற. ஏமா, ஒரு மனுஷன் செஞ்ச தப்ப உணர்த்து ஐயோ பாவங்கிற நிலையில பரிதாபமா இருக்காரு. இந்த நிலைமையில கூட அவரை ஏத்துக்கிட்டு ஒரு நாள் வாழ முடியாது. அம்மா, குற்ற உணர்ச்சியிலையும் கஷ்டத்துல இருக்கிற ஒரு மனுஷனை கையை பிடிச்சு தூக்கி விடலாம்ல? ஏமா, அவரா இதெல்லாம் வந்து உங்ககிட்ட கேட்டு இருப்பாரு? அவரானா உங்களுக்கு எல்லாம் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகாதீங்கிறாரு. ஆனா நீ உன் மனசை மாத்திக்க தயாரா இல்ல. அவர் என்னையும் பொண்ணையும் இவ்வளவு பாடுபடுத்தி வச்சாரு இல்ல, நல்லா படட்டும், இதுக்கு மேலையும் படட்டும், அவரை நான் மன்னிக்க தயாரா இல்லைன்னு பிடிவாதமா இருக்கிறேன். போதும், நிறுத்துறீங்களாப்பா? நான் உங்க பொண்ணு, நீங்களே என்ன பத்தி இப்படி பேசுறீங்க? ஒருத்தரோட கஷ்டத்தை பார்த்து இறக்கப்படலாம், உதவியும் செய்யலாம். நான் செய்யலனா என்ன, நீங்க செய்யலாமே. யார்ப்பா உங்களை தடுத்தாங்க? ஆனா அதுக்காக நான் அவரோட போய் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? என்னப்பா இது, நீங்களே என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஆமா, எனக்கு புரியல, உனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. போ, போய் இஷ்டத்துக்கு செய் போ. அப்பா, மாமா, ஒண்ணு இல்ல மாப்ள, வெறும் இருமல் தான். சரி, இங்க டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, நீங்க உங்க வேலையை பாருங்க. மாமா, ஒரு 4-5 இடத்துல இன்டர்வியூ போட்டிருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாப்ள, இப்படி வேலை தேடி அலையணுங்கிறது உங்க தலையெழுத்தா? தலையெழுத்து தான் மாமா, என்னோட தலையெழுத்தை நானே எழுதிக்கிட்டேன். ஏன் மாப்ள, அந்த அணுவை தான் தலைமொழிகிட்டு வந்துட்டீங்க.
இப்போ உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு உங்க சொந்தங்கள்லாம் தயாரா இருக்கு. ஆனா நீங்க அங்க போக மாட்டேன்னு இப்படி என் கூட இருந்து கஷ்டப்படுறதும், இப்படி வேலை தேடி அலையிறதும், எனக்கு உடம்பு முடியலன்னதும் சேவகம் பண்றதும் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, நீங்க நல்ல சோறு சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? ஏதோ நான் வெந்து வேகாம சமைச்சு போடுறேன். அங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வேணான்னு உதறி தள்ளிட்டு எதுக்கு மாப்பிள்ள என் கூட இருந்து இப்படி கஷ்டப்படுறீங்க? மாமா, நான் ஜாமீன்ல இருந்து வெளியில வந்தப்போ கோயில்ல வச்சுதான் உங்களை பார்த்தேன். அப்ப மனசு நொந்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க மாமா? நான் இருக்கறச்ச நீ எதுக்கு சாகணும்னு என்ன இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்களே என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்றீங்க. நானும் திரும்பி போலாம் மாமா. நான் திரும்பி வந்ததுக்கு அத்தனை பேரும் சந்தோஷம் தான் படுவாங்க. அந்த சந்தோஷம் ஒரு வாரம் நீடிக்குமா? இல்ல ஒரு 10 நாள், இல்ல ஒரு மாசம், அப்புறம் அப்புறம் ஒவ்வொருத்தரா மெதுவா நான் செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் ஒவ்வொன்னா சுட்டி காட்டுவாங்க. பிடிக்காதவன குத்தி காட்டுவாங்க. இல்லைன்னா மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பரிதாபம் காட்டுவாங்க. இதானே மாமா நடக்கும்? மறுபடியும் இந்த வாழ்க்கை எதுக்குடான்னு நான் இந்த முடிவுக்கு தான் வரணும். மாமா, ஒருவேளை நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேற இடம் பாத்துக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராஜா மாதிரி வாழ வேண்டியவரு இப்படி என் கூட இருந்து கஷ்டப்படுறீங்களேன்னு தான் மாப்பிள்ள அப்படி சொன்னேன். இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் மாப்பிள்ள. இனிமே நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே இருங்க மாப்பிள்ள. போதுமா? ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் போடணும்ல, இருங்க எடுத்து தரேன். இந்தாங்க. நன்றி மாப்பிள்ள. அம்மா, காய்ச்சல் கம்மியா இருக்கு இப்போ. ஆமா மாப்பிள்ள, உடம்புல அசதி மட்டும்தான் இருக்கு. விடுங்க, இன்னும் 2-3 நாள்ல ஜுரம் ஃபுல்லா சரியாயிடும். சரி, நான் உங்களுக்கு டிஃபன் பண்ணி வச்சுட்டு நான் இன்டர்வியூ கிளம்புறேன். சரி மாப்பிள்ள, வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. யாரு யாரு? என்ன ஓ, பயந்துட்டீங்களா? நீயா? இந்தாங்க, நாட்டு வைத்தியத்தை கேட்டு வாங்கின மாத்திரை அணுவுக்கு பால்ல கலந்து கொடுங்க. சரி, இத கொடுத்தா கண்டிப்பா கரு கலைஞ்சிருமா? கண்டிப்பா கலைஞ்சிரும். ஏண்டா, இதனால அனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதே? எந்த ஆபத்தும் வராது, தைரியமா கொடுங்க. ஒருவேளை அனுக்கு வயித்த வலி வந்து டாக்டர்கிட்ட போய் நாம மருந்து கொடுத்த விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சு அனு கிட்ட சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அனு நம்ம 2 பேரையும் கொன்னே போட்டுருவாடா. இது கூட விசாரிக்காம வாங்கிட்டு வந்திருப்பேன். எந்த டாக்டராலையும் மருந்து கலந்துருக்கோன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, இத பால்ல கலந்து கொடுத்துரு. போன உடனே கொடுத்துரு. என்ன ரியாக்ஷன்றத எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரி சரி, யாராவது பாத்துற போறாங்க. சரிடா, நான் கிளம்புறேன். வரேன்.
மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்கள் ஹெச்டி பேங்க்கில் மேலாளராக வேலை பார்த்தீங்களா? ஆமாம் சார். அப்புறம் ஏன் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க? எங்கே பார்த்தேன்? போலி டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி லோன் கொடுத்த கேஸில் மாட்டினது நீங்கள் தானே? சார் நான் நியூஸில் கூட பார்த்தேனே. ஆமாம் சார். ஆனால் என்ன சொல்ல போறீங்க? நான் இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் ஆயிட்டேன்னா அப்படின்னா அதே பேங்க்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணுமே சார். சொல்லுங்க, நீங்க எதுக்காக இங்க வேலை தேடி வரணும்? சார் அது இல்லை சார். இங்க பாருங்க சார், இது ஃபினான்ஸ் கம்பெனி. ஏற்கனவே ஒரு பிளாக் மார்க் உள்ள ஒருத்தரை நம்பி நான் எப்படி வேலை கொடுக்க முடியும்? சார் நான் சொல்றத கொஞ்சம் கேட்டீங்கன்னா. சாரி சார், நீங்க போலாம், கிளம்புங்க. சார், பரந்தாமன் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சார், ஆனா உங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு சார். என்ன செய்ய, மனம் போன போக்குல வாழ்க்கையை அமைச்சிட்டோம். கதி இப்படித்தானே ஆகும். கவலைப்படாதீங்க சார், இதுவும் கடந்து போயிடும். அம்மா, கையில என்ன சார் ஃபைலு? எங்க சார் போயிட்டு இருக்கீங்க? வேலை தேடி போயிட்டு இருக்கேன். என்ன சார், இந்த கேஸ்ல தான் உங்களை விடுவிச்சிட்டாங்களே சார். எப்படியும் நம்ம பேங்க்ல உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்கும். என்ன வேற ஒரு பிரான்ச்ல போடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமே சார். என்னோட கவனக்குறைவுனால எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. உடனே எனக்கு போஸ்டிங் போட்டுருவாங்களான்னு தெரியல. அப்படியே போட்டாலும் டீப்ரமோட் பண்ணி வேற ஏதாவது வேலை தான் கொடுப்பாங்க. அதுக்கும் எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. அதோட இந்த வேலையை ஏத்துக்கணுமான்னு எனக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்கு. இப்ப நான் என் ஃப்ரெண்டு ரூம்ல தான் தனியா தங்கியிருக்கேன். ஒரு வேலையை தான் தேடிக்க பாக்குறேன். அட்லீஸ்ட் மாசம் ஒரு 10-15,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா கூட போதும். ஆனா எங்க வேலைக்கு போனாலும் என் பழைய ஹிஸ்டரி தான் முன்னாடி வந்து நிக்குது. ஒரு சாதாரண வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்.
சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு. அங்க ஏதோ ஒரு வேகன்சி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்டு தான் அங்க ஒர்க் பண்றாரு சார். உங்களுக்கு அந்த கம்பெனி கார்டு தரேன். நானும் ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்க போய் பாக்குறீங்களா சார்? கண்டிப்பா போய் பார்க்கறேன் பரந்தாமன். எனக்கு இப்போதைக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும். இந்தாங்க சார். நாளைக்கே நான் போய் பார்க்கறேன். சரிங்க சார். தேங்க்ஸ் பரந்தாமன். சார், நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே டிராப் பண்றேன் சார். ஐயோ பரவாயில்ல, இங்க பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு வீடு. நான் நடந்தே போய்க்கிறேன். வரேன் பரந்தாமன். ஓகே சார்.